நான் ஒரு எடுத்திருந்தேன். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் கள்ளழகர் நிற்பார். ரைட்டா? ஸோ டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், பாட்டு வேணுமா பாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த கள்ளழகர் திருவிழா வைலன்ஸ் டிடெக்ஷன், எது டான்ஸ் எது வைலன்ஸ், அதை வந்து எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணும். ஆட்கள் எல்லாம் நிற்பாங்க. அப்போ இந்த மாப் டிடெக்ஷன், ரைட்டா, இதை கூகுள் மேப்பில் பார்க்கலாம். ஓகேவா? கூகுள் மேப்பில் இது எவ்வளோ பேர் நிற்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் நிற்கும். வைகை எக்ஸ்பிரஸ் போதில் அந்த எட்ஜ் வரைக்கும் நிற்கும். அப்போ இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட்டு இது டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஓகேவா? அதே மாதிரி தான் அங்கே தான் கள்ளழகர். பட் டோட்டலாக எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது, எத்தனை பேர் நிற்க முடியும், உண்மையில் யார் டான்ஸ் ஆடுறா, யார் வைலன்ஸ் பண்ணுறா, யார் அடிக்கிறா, யார் கத்தி எடுக்கிறா, அதை கூட இந்த ஏஐ சொல்லும். இது ஏன் எவ்வளோ போல்டாக செய்கிறேன்னா, கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதை வந்து வேணும்னு தான் பண்ணுவோம். இல்லை போதையில் பண்ணுவோம். ஸோ இதில் யார் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இன்வைட்டாக எடுக்கும். ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு யோலோவில் பண்ண முடியும். ரைட்டா? திடீர்னு நான் எக்ஸ்போனா மாறிடுவேன். கெட்டவையில் மட்டும் அழகு தூக்கிட்டு போவார் அப்படின்னு நிறைய பேர் லூஸ் போய் நடத்துறான். அழகு அப்படியே காக்காவில் வந்து கழுகுல வந்து தூக்கிடுவோம். ரைட்டா? அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. எப்படி உங்களுக்கு இந்த தெய்வீக சக்திகள் வந்துச்சுட்டு இந்த இடத்துல தான் வந்துச்சு. இங்கேருந்து தான் வந்துச்சு. ஸோ இந்த தெய்வீக சக்திகள் உங்களுக்கு வேணுமா? அந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு போகிறவங்க, இந்த மாதிரி மண்டையில் ஹெல்மெட்டு போடாமல் போகிறவங்க, இவங்களெல்லாம் அந்த கள்ளழகர் அப்படியே வானத்தில் பறந்து வருவார். அப்படியே அந்த வானத்தில் பறந்து வந்து அப்படியே அவங்க